Hey, hello friends, welcome back to நம்ம யூடியூப் சேனலுக்கு எல்லாருக்கும் வெல்கம். அப்புறம் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் பற்றி தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் இந்த ஐஃபோன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு துபாயில் வாங்கின ஐஃபோன் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எப்படி பர்ச்சேஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ரிவ்யூ கூட. இதுதான் அந்த ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் துபாயில் வாங்கினது. இது 256 GB வேரியண்ட்டு ஐஃபோன். இது இப்போ இந்தியாவில் கரண்ட்டாக யூஸ் பண்ணின்னு இருக்கேன். துபாயில் வாங்கின ஐஃபோன் இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 months கிட்ட ஆயிடுச்சு வாங்கி கூட. எந்த ஒரு இஷ்யூஸ் எதுவும் இல்லை. அப்புறம் ப்ரைஸிங்குன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாங்கின இந்த ஐஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரௌண்ட் 1,18,000 கிட்ட வந்துச்சு. இங்கே துபாயில் வாங்கின ரேட் நான் சொல்கிறேன். இப்போ 1,18,000 கிட்ட வந்துச்சு. அது வந்து என்னன்னா 5% வேட் எல்லாமே ரீஃபண்ட் பண்ணி. அந்த டைம் நான் வந்து இந்தியன் ரேட்ல இங்க ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் இ-காமர்ஸ் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,42,000 கிட்ட இருந்தது இந்த ஐஃபோனுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 கம்மியாக இருந்தது ரேட்டு. இங்கேக்கும் துபாயில் வாங்கினதுக்கும் பார்த்தீங்கன்னா அதனால தான் சரி துபாய் போனது போயாச்சு, ஐஃபோனும் வாங்கியாச்சு. ஒரு 1,18,000 ருபீஸ்க்கு வாங்கின ஐஃபோனு. அதான் மீன்ஸ் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் சொல்லலாம். ஒரு அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் நார்மலாக நீங்கள் எமிரேட்ஸ் தவிர்த்து ஒரு நார்மலாக பேசிக்காக இருக்க ஏர்லைன்ஸில் போனீங்கன்னா ஒரு அரௌண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் ஃப்ளைட் டிக்கெட் போயிட்டு வரதுக்கு. இதே எமிரேட்ஸ் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு 4,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். இங்கே 24,000 தான். நீங்கள் ஆனால் துபாயும் பார்த்த மாதிரி இருக்கும். அது ஒன்று இருக்குது. பட் விசா எடுக்கணும், அதுவும் செலவு பண்ணணும் நம்ம, அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இந்த ஐஃபோன் வீடியோக்கு வருவோம் ஃபஸ்ட்டு. அதான் ஐஃபோன் பார்த்தீங்கன்னா நான் இங்கேக்கும் அங்கேக்கும் பார்த்தீங்கன்னா 24,000 டிஃப்ரென்ஸ் இருந்தது நான் வாங்கினது. இதுதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாங்காங் வெர்ஷன். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் ஒன்று சொல்லணும். துபாயில் பார்த்தீங்கன்னா 3 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஜப்பான் இருக்குது, ஹாங்காங் இருக்குது, யூஎஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங் வெர்ஷன் வந்து உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும். யூஎஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மி, ஒரு 3,000 to 4,000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹாங்காங் வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் சிம் எல்லாம் போடலாம். ஏன்னா ஃபிசிக்கல் சிம் போட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபிசிக்கல் சிம் ஒரு இசிம்னு சொல்லிட்டு. அதே யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா யூஎஸ் வெர்ஷனில் உங்களுக்கு ஃபிசிக்கல் சிம் போடவே முடியாது, எல்லாமே இசிம் தான். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது யூஎஸ் வெர்ஷனில். பட் ஹாங்காங் வெர்ஷன் போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங் வெர்ஷன். இன்னொன்று ஜப்பான் வெர்ஷன் கூட இருக்குது. அங்கே நான் பெட்டர் ஹாங்காங் வெர்ஷன் நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க தெரிஞ்சவங்கலாம். அதனால தான் சரி ஹாங்காங் வெர்ஷன் வாங்கினேன். அண்ட் எதுக்கு பயப்படுவாங்க பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து இங்கே வாங்கிட்டு வந்தோடனே ஃபோனெல்லாம் பேச முடியுமா, ஏன்னா அந்த நெட்ஒர்க் அந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த எப்படி சொல்ற டவுட்டாகவே இருப்பாங்க. ஒர்க் ஆகுமா இந்த சிம்மு, நம்ம ஊரில் கொண்டு வந்தா இந்த பேண்ட்வித் எல்லாம் சப்போர்ட் பண்ணுமா, அதெல்லாம் இருக்கும். அது எல்லாமே பக்காவாக சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நானே ஏர்டெல் சிம் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா 4G இப்போது கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட வாங்கி விட்டு 9 months ஆயிடுச்சு. எந்த ஒரு இஷ்யூவும் நான் ஃபேஸ் பண்ணல இப்போ வரைக்கும். பக்காவாக இருக்காது. அப்புறம் ஃபேஸ் டைம் கூட நல்லா ஒர்க் ஆகுது. ஃபேஸ் டைம்னு சொல்லுவாங்க இதில். இது வீடியோ கால் ஆடியோ கால் எல்லாம் பண்ணலாம், அதுவும் ஒர்க் ஆகுது வேறு ஐஃபோனோட. யூஎஸும் ஒர்க் ஆகுது. யூஎஸ் என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் வாங்கினாரு யூஎஸ் வெர்ஷன், இந்தியாலையும் ஒர்க் ஆகுது. யூஎஸ் அண்ட் ஹாங்காங் நம்பி வாங்கலாம், இங்கே ஒர்க் ஆகுது. இது ஹாங்காங் வெர்ஷன் வாங்கினது. இங்கே இந்தியாவில் நல்லா ஒர்க் ஆகுது அண்ட் பேண்ட்வித் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா 5G வந்து விட்டு விட்டு தான் கனெக்ட் ஆகுது. பட் ஸ்டாண்டர்டாக அப்படியே ஸ்டெடியாக இல்லை 5G பார்த்தீங்கன்னா. இப்போ என் ஃபோனு இப்போ S22 இல்லை இந்த ஐஃபோன் 13 பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்தியாவில் வாங்கினது தான். 5G கனெக்ட் ஆகுது. ஏன்னா இங்கே 5G டவரெல்லாம் இருக்குது ஏர்டெல். பட் இந்த 14 ப்ரோ மேக்ஸ் மட்டும் 4G வருது. பட் சம்டைம்ஸ் தான் 5G வருது. பட் 4Gயில் தான் கான்ஸ்டன்ட் ரன் இருக்கு, அது ஒன்று சொல்லிக்கிறேன். பட் ஸ்பீடெல்லாம் எந்த இஷ்யூவும் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. மேஜராக இஷ்யூன்னு சொல்ல முடியாது, கனெக்ட் ஆகுது, விட்டு விட்டு தான் கனெக்ட் ஆகுதுன்னா. பட் இன்டர்நெட் ஸ்பீடெல்லாம் பக்காவாக இருக்குது, அது எந்த குறையும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோனுக்கு வந்து ஆப்பிள் கேர் ப்ளஸ் வாரண்டின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தோம். அது ஒரு 2 years வாரண்டி. அதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஐஃபோன் அப்புறம் அங்கே வாங்கிட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்தோடனே எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, 1 year வாரண்டி இருக்குது. நீங்கள் இந்த சர்வீஸ் சென்டர், ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் போய் கூட சரி பண்ணிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கிட்ட ஒரு மேஜரான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வாரண்டி. இது நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்தாலும் சரி, வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இங்கே ஐஃபோன் வாங்கிட்டு நீங்கள் அமெரிக்கா துபாயோ போனாலும் சரி, எங்கே போனாலும் உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் ஆப்பிள் அங்கே சர்வீஸ் சென்டர் இருந்தால் பண்ணி தருவாங்க உங்களுக்கு. அதனால எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. அதுதான் இல்லை மேஜரான ஒரு
அட்வான்டேஜ். எனக்கு சாம்சங் அதை பத்தி எல்லாம் தெரியல. பட் வேற அதர் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இன்டர்நேஷனல் வாரண்டி. நீங்க இந்தியாவில் வாங்கினா இந்தியாவில் தான் சர்வீஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஆப்பிள் அந்த மாதிரி இல்லை, நீங்க எங்க வாங்கினாலும் எங்க வேணாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் இந்த அந்த ஏரியாவில். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கேர் ப்ளஸ். இது வந்து 2 இயர்ஸ்க்கு வாங்கணும். ஆக்சிடென்டல் டேமேஜ், ஹார்ட்வேர் டேமேஜ், உங்களுக்கு டிஸ்பிளே உடஞ்சாலும் சரி, கீழே வந்து பேனல் உடஞ்சாலும் சரி, கேமரா உடஞ்சாலும் சரி, எது உடஞ்சாலும் சரி, அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. பட் ஆப்பிள் கேர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி, 25,000 rupees பே பண்ணணும். அதுவும் ஒன்று இருக்குது. அதுவும் ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் இஷ்டம் இருந்தால் நீங்கள் அது வாங்கிக்கலாம். ஜஸ்ட் லைக் இன்சூரன்ஸ் மாதிரி தான் அது, அந்த மாதிரி இந்த ஃபோனுக்கு. ஸோ ஓகே, மற்றபடி எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன் மேக்ஸிமம். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.